வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 months முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கு வந்து வழியை பாருங்கள், கேஷ் வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்டு வந்து பண்ணி வச்சுக்கோங்க, பெருசாக வந்து செலவுகள் எதுவுமே வந்து பண்ணாதீங்க, வரும் நாட்களில் கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில். ஸோ நேற்று நைட்டு அல்லது ஈவினிங் அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், யாரும் பெட்ரோல் டீசல் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்தளவுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வெளிநாடுக்கு வந்து அதிகமாக வந்து தேவையில்லாமல் போகாதீங்க, அதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு யாரும் வந்து வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எது ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா ரேஞ்சுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சிக்கலான ஒரு நிலைமை. ஏன்னா நம்ம எது கொடுத்தாலும் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பொருள் உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம வந்து டாலரை தான் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையில் இருக்கிற டாலரை நாம் வந்து வெளியே விடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அர்த்தம். தங்கம் வாங்கினாலும் சரி, குரூடாயில் வாங்கினாலும் சரி, வெளிநாடு நம்ம வந்து போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கேஷை விற்று டாலரை வந்து வாங்கிட்டு தான் நம்ம வந்து வெளியே வந்து போக முடியும், வெளியில் இருக்க ஒரு பொருள் வந்து உள்ளே வர முடியும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது. ஸோ இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பொருளாதாரமும் மந்தநிலையை நோக்கி நகரும், அதுக்கப்புறம் நம்மளோட விலைவாசி கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மீன் பண்ணி தான் வந்து பிரதமர் அவர்கள் வந்து அப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. மேபி வேறு ஏதாவது கூட நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அது வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏற்கனவே அந்த விஷயங்கள் வந்து பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் தெரியும், நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து ஒரு எண்ட் யூசர். ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க. ஸோ இதெல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இட் ஹேப்பன்ஸ். இதுவும் நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஸ் அ ட்ரேடராக நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நெகட்டிவோ பாசிட்டிவோ கிடைக்குதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு ட்ரேடராக நம்ம வந்து என்ன நமக்கு வந்து எதிர்பார்க்க போகிறோம், ஒன்று மார்க்கெட் நமக்கு வந்து மூவ் ஆகணும், ஒன்று அப் ட்ரெண்டை நோக்கி நகரணும், அல்லது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்து நகரணும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து யோசிக்க போகிறதில்ல, அதுதான் நமக்கு வந்து தேவை. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு மேக்ரோ லெவலில் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அதன் காரணமாக வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து ஆகுது, அதன் காரணமாக மார்க்கெட்டில் வந்து ஒரு வால்டைல் வரும், அதை வச்சு நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூஸ் எல்லாம் இப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதா, இந்த நியூஸ் வந்து எந்த செக்டாரில் வந்து ரியாக்ட் ஆகுது, அந்த செக்டார் வந்து நாம் வந்து ட்ரேட் எடுக்கிறோமா, நாம் எடுக்கிற செக்டார் அந்த நியூஸ்னால் பாதிக்கப்படுதா அல்லது வந்து பலனடையுதா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேக் எண்டில் நீங்கள் வந்து அனலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான், அல்லது நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும், இது மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்டார்லாம் வந்து அடி வாங்குச்சு, அதில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அடி வாங்குச்சு, நிஃப்டி வந்து இவ்வளோ கீழே குறைஞ்சிது மேலே போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வித்தின் ஒரு வருஷம் அல்லது வந்து ஒரு 2 வருஷம் நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து ஒரு ரெக்கார்டட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நியூஸுக்கு இவ்வளோ மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது, இந்த ஸ்டாக் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுது, அதனால் வந்து நமக்கு இண்டெக்ஸில் இப்படி ரியாக்ஷன் வந்து வருது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டேட்டா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து டேட்டாவை வந்து ரெடி பண்ணுங்கள், இல்லை ஒரு சிஸ்டத்தில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நோட்லேயே வந்து எழுதி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு டேட்டா, இதெல்லாம் வச்சு தான் வந்து மார்க்கெட்டும் நமக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ரிலையபிள் டேட்டாவாக வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ட்ரேடிங்க்கு, பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம், மேலே வந்து 24,800 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸ், கீழே வந்து 23,800 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்சில் தான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போதைக்கு மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு 15 வந்துருச்சு.
இங்கே வரைக்குமே வந்து மார்க்கெட் அதே இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,800 வந்து மார்க்கெட் வந்து டச் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு டவுன் வரப்போகுதா? ஸோ அந்த டவுன் இது வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். ஸோ குறைந்தபட்சம் நமக்கு வந்து இந்த 23,450 வந்து இருக்குது. அங்கே இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இங்கே தான் ஒரு 23,200 தான் வந்து அடுத்த லெவல் ஒரு ஸ்டாப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு கண்டினியூ லெவல் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தான். என்ன இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஹைக்கு மேலே நமக்கு இன்னொரு ஹை வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த ஹை வந்து இங்கே இடத்துல இருக்குது, இன்னொரு ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. அதன் காரணமாக ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. இன்னும் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும். அதுக்கு முதல்ல இந்த 23,800 வந்து உடைக்கணும். அப்படி உடைக்கும் போது வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்தராக வந்து நாளை அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு 50% வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, இந்த 23,800 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்துடும். ஏன் அப்படின்னா, ப்ரைஸ் ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு புல் பேக், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு புல் பேக் அப்படிங்கிறதுனால மேபி ஒரு 50% நாளைக்கு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கேட்டுக்குங்க, 50% தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன் 50% அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமர் வந்து இப்படி சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு சில விஷயங்கள் வந்து தெரியுது, புரியுது. இது வந்து பிரச்சனையை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது அவர் வாயிலிருந்து வரலை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை நீங்கள் தான் வந்து டீகோட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி இது வந்து உண்மையாகவே ஒரு பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்படி வந்து கரெக்ஷன் மார்க்கெட் வந்து வரப்போகுதா, ஸோ அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நாம் வந்து பில்ட் வந்து பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும், எப்படி நாம் வந்து லாஸ் இல்லாமல் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அது இன்னையோட ஹை. இந்த இடத்துல இருந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஒரு க்ளோசிங் இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப்பாக வந்து மாறி நிற்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150-200 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. மேபி அந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ண போகிறாங்களா, அல்லது ஸ்ட்ரைட்டாக இன்னையோட லோ வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு நாம் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் நாம் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். நாளை இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்து கீழே இறங்கலாம். லோவை கட் பண்ணாமல் ஒரு புல் பேக் நோக்கி நகருது அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. இருந்தாலும் மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 டே டைம் ஃப்ரேமை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சேனல் வந்து போயிட்டுருக்கு. அந்த சேனல் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது, இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வந்து கிடச்சிது. இந்த ரீடெஸ்ட் வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட். இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா மறுபடியும் எது வரைக்கும் வந்து கீழே போகலாம், 23,800 ஒரு 23,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சப்ப இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு நாள் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஆகி வந்து மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளையோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம், ஒன்று இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் கிடச்சி மறுபடியும் இந்த சேனலை நோக்கி நகர்ந்து இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து போகலாம். அப்படி இல்லையா மறுபடியும் இந்த சேனலோடைய சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நாளை இந்த ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்தாகணும்.
ஒன்று இந்த இடத்துல இது ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதா, இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது மார்க்கெட் ஹவர்ஸில் தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து புல் பேக் வந்து எடுக்குதா அல்லது வந்து இந்த இடத்துல உடைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் இது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்லாம் நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கே வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கும் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. மார்க்கெட் ஹவர்ஸ்லாம் வந்து கெஸ் பண்ண முடியும். அது வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு மூமெண்ட் புல் பேக் கிடைக்கலாம் அல்லது வந்து டவுன் சைடு அகைன் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற ரெண்டு உண்டான ஒரு லெவலாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் வந்து இந்த 23,800 வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சப்போர்ட்டு, ரெண்டாவது தடவை இந்த இடத்துல, மூணாவது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன நடந்திருக்கிறது ஒரு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்னதாக ஒரு கெஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், மறுபடியும் நமக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஷோல்டர் மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மேபி ஒரு புல் பேக் நமக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமாவது வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்வெர்ட் ஆனாலும் ஃபைனலாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகணும். இந்த 23,800 பிரேக் டவுன் ஆகணும். அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஏன் வந்து எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகுது, ஆனால் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஏற்கனவே இந்த 1 ஹவர் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து பேட்டர்ன் என்னமோ வந்து ஃபார்ம் ஆகுது, ஆனால் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கலை. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீஷன் ஆகலை இல்லையா. ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தானே அது வந்து ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீஷன் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல எங்கேயுமே வந்து அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீஷன் வந்து ஆகலை. அப்போ இது வந்து ஒரு இன்வேலிடேட் ஆகுது. அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கா, பேட்டர்ன்ஸ் எங்கேயாவது வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது. ஸோ அப்போ ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அப்பயும் இந்த இடத்துல இந்த கேப் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் நமக்கு வந்து நடக்கும். இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது தான் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியாது. அப்போ ஒரு 2 நாளைக்குள்ளே நமக்கு வந்து இதோட ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எது வரைக்கும் மூவ் ஆகலாம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் ஆகலாம். 23,550 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகலாம். அதுக்கு அடுத்தது கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி புல் பேக் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு புல் பேக் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஒரு 24,000 அப்படிங்கிறது ஒரு புல் பேக் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்த இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்குது. ஒரு 24,150 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. அப்போ 24,000 ஒரு 24,150 இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகுது இன்ட்ராடே லெவல்ஸில் அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் நடந்திருக்கு. கேப் டவுன் நடந்தாலும் சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நாளை சென்செக்ஸோட புல் பேக் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 76,200 ஒரு 76,400 வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. அப்போ புல் பேக் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது வரைக்கும் மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு இந்த 76,200 அப்படிங்கிற லெவலில் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து போகலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து கீழே இறங்கும். அல்லது இதுக்கு மேலேயும் போயிட்டு இந்த இடத்துல கூட வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணலாம் ஒரு 76,400 கிட்ட. ஸோ அப்போ இந்த இடத்துல போயிட்டு இப்படி வந்து கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த 75,800 அந்த ரேஞ்ச் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாக வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும்.
அப்போது ஒரு 75 300 75 200 நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த 75 800 உடைக்கும் போது. ஸோ அதனால் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 24 100 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு கேப் டவுன், அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் 24,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் வரைக்குமே வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 24,000 கிட்டத்தட்ட ஒரு 24,800 200 பாயிண்ட் நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,900 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,700 இருக்கலாம். 23,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,580 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 29,900 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 24,100 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 54,900 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆச்சு. ஓப்பனிங் லோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 54,400 கிட்ட வந்து பிரிண்ட் ஆனது. மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் வந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 55,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் வரைக்கும் வந்து போயிட்டு மறுபடியும் ஒரு ஃபால் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,200 வந்து இருக்கலாம். 54,200 உடச்சிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,700 நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,000 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நமக்கு வந்து 77,000 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,600 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங் ஆனதே வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருந்தது. மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 76,600 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து நடந்துருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 76,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 75,800 இருக்கலாம். 75,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,400 75,300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 76,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,800 77,000 வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு 14,400 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது கீழே தான் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. மறுபடியும் ஒரு புல் பேக் 14,400க்கு உள்ளே போனாலும் பெருசாக சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 14,300 வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த உடச்சாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்குள்ள தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 14,400 ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் 14,300 இருக்கலாம். 14,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.